ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஜப்பான்ல சொல்லப்பட்ட ஒரு அர்பன் லெஜெண்டை பத்தி தான் பார்க்க போறோம். 8 அடி உயரம் இருக்கிற ஒரு பொண்ணு வெள்ளை நிற ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அங்க இருக்கிற நிறைய குழந்தைங்களை பயமுறுத்தி மர்மமான முறையில கடத்திட்டு போற கதை தான் இது. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த கதை முழுக்க முழுக்க கற்பனையானது மட்டும்தான். இதை யாரும் சீரியஸா எடுத்துக்க வேண்டாம். சரி வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு பையன் இருக்கிறான். அவனோட தாத்தா பாட்டி ஜப்பான்ல வாழ்ந்துட்டு வராங்க. இந்த பையனை அவனோட அப்பா அம்மா ஒவ்வொரு கோடை விடுமுறை அப்பவும் அவனோட தாத்தா பாட்டிய பாக்குறதுக்காக கூட்டு போறாங்க. இவனோட தாத்தா பாட்டி ஜப்பான்ல ஒரு சிறிய கிராமத்துல வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க வீட்டோட கொல்லைப்புறம் ரொம்பவே பெருசா இருக்கும். அதுல இந்த பையனுக்கு விளையாட ரொம்பவே பிடிச்சிருக்கும். இவன் ஒவ்வொரு தடவையும் அங்க வரும்போதெல்லாம் இவனோட தாத்தா பாட்டி இவனை சந்தோஷமா பாத்துப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இந்த பையன் ஒரே பேரன்றதுனால இந்த பையனை ரொம்பவே செல்லம் கொடுத்து பாத்துப்பாங்க. இந்த பையன் தன்னோட தாத்தா பாட்டிய கடைசியா தன்னோட 8 வயசா இருக்கிற கோடை விடுமுறை அப்பந்தான் இவன் பார்த்திருக்கான். வழக்கம் போல இவனோட 8 வயசு இருக்கும்போது இவனோட அப்பா அம்மா இவனை விமானத்துல ஏத்திட்டு ஜப்பானுக்கு கூப்பிட்டு வராங்க. அப்படி ஜப்பானோட ஏர்போர்ட்ல இருந்து இவனோட தாத்தா பாட்டி வீட்டுக்கு போறாங்க. இந்த பையனை பார்த்தா அந்த தாத்தா பாட்டிக்கும் ரொம்பவே சந்தோஷம். அவனை சந்தோஷமா தன்னோட வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போய் அவனுக்காக வச்சிருந்த நிறைய பரிசு பொருட்களை அவனுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த பையனோட அப்பா அம்மா தனியா தன்னோட நேரத்தை செலவழிக்கணும்னு நினைக்கிறாங்க. கொஞ்ச நாள்லயே இவங்க 2 பேரும் தன்னோட பையனை அந்த தாத்தா பாட்டியோட பராமரிப்புல விட்டுட்டு ஜப்பான்ல நிறைய இடங்களை சுத்தி பார்க்க போறாங்க. ஒரு நாள் இந்த பையன் தன்னோட வீட்டு பின்பக்கத்துல விளையாண்டுகிட்டு இருக்கான். இவனோட தாத்தா பாட்டி வீட்டுக்குள்ள வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு கோடை காலம்ன்றதுனால அந்த நாள் ரொம்பவே சூடா இருந்திருக்கு. இந்த பையனும் கொஞ்சம் நிழலா இருக்கிற புல்தர மேல போய் படுக்கிறான். அப்படி படுத்துக்கிட்டு வானத்துல இருக்க மேகங்களையும் சூரியனையும் ரசிச்சு பார்த்துக்கிட்டு அந்த இதமான காத்த சுவாசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ இவன் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து எந்திக்கும் போது ஒரு வினோதமான சத்தம் இவனுக்கு கேக்குது. அந்த சத்தம் போ 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 போன்னு விடாம கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. இந்த சத்தம் என்னன்னு இந்த பையனுக்கு புரியல. இந்த சத்தம் எங்க இருந்து வருதுன்றத இவன் கண்டுபிடிக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். யாரோ வேணும்னே மறைஞ்சு நின்று சத்தம் போடுற மாதிரி இவனுக்கு தோணி இருக்கு. அந்த சத்தம் ரொம்பவே பலமான ஆண்மை குரல்ல போ போன்னு திரும்ப திரும்ப ஒழிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. இந்த பையனும் விடாம சுத்தி பார்த்து அந்த சத்தம் எங்க இருந்து வருதுன்றத தேடிக்கிட்டு இருக்கான். திடீர்னு இந்த பையன் நின்றுட்டு இருந்த அந்த கொல்லைப்புறத்துல நிறைய வேலிகள்லாம் உயரமா இருந்துட்டு இருந்திருக்கு. அந்த வேலிகள்ல ஏதோ ஒரு விஷயம் இருந்துட்டு இருந்ததை இந்த பையன் கவனிக்கிறான். அது ஒரு வைக்கோலால செஞ்ச ஒரு தொப்பி வச்ச சோளக்காட்டு பொம்மை. அதுல இருந்துதான் சத்தம் வரதா இந்த பையனுக்கும் தோண ஆரம்பிக்குது. அப்போ திரும்பவும் அந்த போ 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 அப்படின்ற சத்தம் விடாம கேட்டுட்டு இருக்க அப்போ அந்த சோளக்காட்டு பொம்மை மேல இருந்த தொப்பி மெதுவா மேல நகர ஆரம்பிக்குது. அது அந்த பொம்மையோட தலையில இருந்து கொஞ்சம் மேல நின்னுக்கிட்டு இருக்கு. அதை பார்த்த இந்த பையனும் ஒருவேளை இந்த தொப்பிய வேற யாராச்சும் போட்டிருப்பாங்களோன்னு யோசிச்சு அந்த பொம்மைக்கும் தொப்பிக்கும் இருந்த கேப் வழியா அது யாருன்னு பாக்குறான். அது ஒரு பெண். ஆனா அந்த பெண் நார்மலாவே இல்ல. அங்க சுத்தி இருந்த வேலிகளை விட உயரமா சுமார் 8 அடிக்கு அந்த பொண்ணு இருந்திருப்பா. அது மட்டும் இல்லாம ஒரு வினோதமான வெள்ளை கலர் ட்ரெஸ் அவ போட்டுட்டு இருந்தா. அந்த பொண்ணை பார்த்த இந்த பையனும் என்ன இவ இவ்வளவு உயரம் இருக்கான்னு ஆச்சரியப்பட்டு இருக்கான். ஒருவேளை அந்த பொண்ணு ஹை ஹீல்ஸ் ஏதாச்சும் போட்டிருக்காளோன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ சில நொடிகள்லயே அந்த பொண்ணு அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போறா. அவ கூடயே சேர்ந்து அந்த வினோதமான சத்தமும் மறைஞ்சு போகுது. இந்த பையனும் ஒரு மாதிரி உறைஞ்சு போய் நின்னுகிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அங்க இருந்து தன்னோட வீட்டுக்குள்ள போய் ஒரே யோசனையிலேயே அந்த வீட்டுக்குள்ள அலைஞ்சுகிட்டு இருக்கான். அப்போ இவனோட தாத்தா பாட்டி சமையல் அறையில உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. இவனும் அந்த வீட்டுக்குள்ள இருந்த ஒரு மேசையில போய் உட்காடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு இவனே தன்னோட தாத்தா பாட்டி கிட்ட போய் தான் பார்த்த விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா இவன் சொல்ற எதையும் அவனோட தாத்தா பாட்டி பெருசா கவனிக்கவே இல்லை. ஆனா இவன் குறிப்பிட்டு அந்த வார்த்தைய சொல்ற வரைக்கும் அந்த வார்த்தை போ போ போ. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவங்க 2 பேரும் பயங்கரமா பயந்து உறைஞ்சு போய் நின்னுட்டு இருக்காங்க. அந்த பாட்டியோட கண்ணு பயத்தால விரிஞ்சு தன்னோட கைகளால வாயை மூடுறாங்க. அந்த தாத்தாவோட முகமும் ரொம்ப சீரியஸா மாறுது. அதுக்கப்புறமா அவரு ரொம்ப பதட்டத்தோட அந்த பையனை பிடிச்சு இது ரொம்பவே முக்கியமான விஷயம், நீ எங்க கிட்ட எதையுமே மறைக்காம நடந்த எல்லாத்தையுமே சொல்லுன்னு கேட்டுட்டு அந்த பொண்ணு எவ்வளவு உயரம் இருந்தா அப்படின்னு கேக்குறாரு. அதை கேட்ட இந்த பையனும் அந்த பொண்ணு தோட்டவேலியோட உயரம் இருந்தா அதை பார்த்தோன்னே நான் பயந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட அந்த தாத்தாவும் விடாம அவனை நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இது எப்போ நடந்துச்சு, அந்த பொண்ணு எங்க நின்னுட்டு இருந்தா, நீ அங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க, அவ உன்னை பார்த்தாலான்னு இந்த மாதிரி நிறைய கேள்விகளா கேட்டுட்டு இருந்திருக்காரு. அந்த பையனும் இந்த தாத்தா கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே இவனால முடிஞ்ச வரைக்கும் பதில் சொல்லியிருக்கான். அதுக்கப்புறமா அந்த தாத்தா ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா திடீர்னு அங்க இருந்து வெளியே போய் ஒரு போன் கால் பண்றாரு. அவரு தூரத்துல இருந்ததுனால
இருந்ததுனால அவர் என்ன பேசிட்டு இருக்காருன்ற விஷயத்த இந்த பையனால கேட்க முடியல. அப்போ அந்த பையன் தன்னோட பாட்டிய பார்த்து என்ன நடக்குதுன்னு கேக்குறான். ஆனா அந்த பாட்டி பதில் சொல்லாம ரொம்பவே நடுக்கத்தோட நின்னுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த தாத்தா போனை பேசி முடிச்சிட்டு அந்த பாட்டி கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போது, நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரேன், நீ நம்ம பேரன் கூடயே இரு, அவனை ஒரு நொடி கூட தனியா விட்டுறாத, அவன் மேல ஒரு கண்ணை எப்பயுமே வச்சுக்கிட்டே இருன்னு சொல்றாரு. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த இந்த பையனும் ரொம்பவே சோகமாக ஆரம்பிக்கிறான். அவன் அழுதுகிட்டே அந்த தாத்தாவை பார்த்து இங்க என்ன நடக்குதுன்னு கேட்க, அந்த தாத்தாவும் கண்ணுல ரொம்பவே சோகத்தோட அந்த பையனை பார்த்து, உன்னை ஹச்சிசா ஹூசாமா புடிச்சிருக்கா அப்படின்னு சொல்றாரு. ஜாப்பனீஸ்ல ஹச்சிசா ஹூசாமானா 8 அடி உயரம் இருக்கிற ஒரு பொண்ணுன்னு அர்த்தம். இந்த தாத்தாவும் இந்த பேரை அவன் கிட்ட சொல்லிட்டு தன்னோட வீட்டை விட்டு வேக வேகமா வெளியே போய் தன்னோட ட்ரக்ல ஏறி அங்க இருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறமா இந்த பையனும் தன்னோட பாட்டிய பார்த்து ஹச்சிசா ஹூசாமானா யாருன்னு ரொம்பவே எச்சரிக்கையோட கேக்குறான். அதை கேட்ட அந்த பாட்டியும் ரொம்பவே நடுக்கத்தோட, நீ ஒன்னும் கவலைப்படாத, தாத்தா ஏதாச்சும் செய்வாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா இந்த பையனும் அந்த பாட்டியும் அந்த தாத்தா எப்போ வருவார்னு ரொம்பவே பதட்டத்தோட சமையலறையில காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பாட்டியும் அந்த பையன் கிட்ட இங்க என்ன நடக்குதுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த பகுதியை சுத்தி ஒரு ஆபத்தான விஷயம், நிறைய குழந்தைங்களை வேட்டையாடுறதா இந்த பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது சுமார் 8 அடி இருக்கணும், இதோட உயரம் காரணமா தான் இத ஹச்சிசா ஹூசாமான்னு கூப்பிடுறோம்னு சொல்றாங்க. அது ரொம்ப உயரமா ஒரு பெண்ணோட தோற்றத்துல இருக்கணும். அது மட்டும் இல்லாம அதோட குரல் ஒரு பயங்கரமான ஆணோட குரல்ல இருக்கணும். அது போ 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 அப்படின்ற சத்தத்தை எழுப்பிக்கிட்டு இருக்கணும் சொல்றாங்க. இந்த உருவம் யார பாக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி தன்னோட உருவத்தை மாத்திக்கணும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிலரோட கண்களுக்கு இது வயதான பெண் போலவும், சிலரோட கண்களுக்கு இரங்கல் வீட்டுல போடுற வெள்ளை துணியை போட்டு வர மாதிரியும் காட்சியளிக்குமா. ஆனா இந்த உருவம் தோன்றும் போதெல்லாம் மாறாம ஒற்றுமையா இருக்கிற ஒரே விஷயம் அதோட உயரமும் அது எழுப்புற போ போ அப்படின்ற சத்தமும் தான். நீண்ட காலங்களுக்கு முன்னாடி சில துறவிகள்லாம் ஒண்ணு சேர்ந்து இந்த உருவத்தை பிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த கிராமத்துக்கு பக்கத்துல இருக்க ஒரு பாலடைஞ்ச கட்டிடத்துல அதை அடைச்சு வச்சதாகவும், அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல வடக்கு தெற்கு கிழக்கு மேற்குன்னு எல்லா திசைகள்ல ஜிசோஸ்னு சொல்லப்படுற 4 மத சிலைகளை பயன்படுத்தி அந்த உருவத்தை அந்த இடத்தை விட்டு நகர விடாம சிக்க வச்சதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கடைசியா 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உருவம் தோன்றினதாகவும், அது மட்டும் இல்லாம இந்த 8 அடி உருவத்தை பார்த்த சிலர் கொஞ்ச நாட்கள்லயே இறந்து போயிட்டதாகவும் அந்த பையன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்ட இந்த பையனும் இதெல்லாம் சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இவன் எதை நம்புறதுன்னு தெரியாம குழப்பத்துல உட்காந்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்திலேயே வீட்டுல இருந்து வெளியே போன தாத்தாவும் வீட்டுக்கு வராரு. அவரு கூட ஒரு வயசான லேடியும் வந்தாங்க. அந்த லேடி தன்னை கேசான்னு அந்த வீட்டுல இருக்க எல்லார்கிட்டையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு அந்த பையனை பார்த்து இதை புடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு நசுக்கிய காகித துண்டை அவன் கையில கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா அந்த கேசானும் அந்த தாத்தாவும் ஏதோ செய்யறதுக்காக அந்த வீட்டோட மொட்டை மாடிக்கு போறாங்க. இந்த பையனும் அந்த பாட்டியும் தனியா சமையலறையில உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பையன் பாத்ரூம் போலாமேன்னு சொல்லிட்டு கழிப்பறைக்கு போயிட்டு இருக்கான். இவன் பின்னாடியே பாதுகாப்புக்காக இவனோட பாட்டியும் வராங்க. அதுக்கப்புறமா அவங்க அந்த பையன் கிட்ட, இங்க பாரு, நீ டாய்லெட்டுக்குள்ள போயிட்டு கதவை சாத்திக்காத, நீ கதவை தாப்பால் போடாமலே போயிட்டு வான்னு சொல்ல. அதை கேட்ட இந்த பையனும் ரொம்பவே பயந்து போக ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு தாத்தாவும் அந்த கேசானும் மாடியில இருக்க இந்த பையனோட பெட்ரூமுக்கு இந்த பையனை கூப்பிட்டு வராங்க. அந்த ரூம்ல இருந்த எல்லா ஜன்னல்களும் ஒரு காகிதத்தால மூடப்பட்டிருக்கு. அந்த காகிதம் முழுக்க ஏதோ பழங்கால எழுத்துக்கள் எழுதப்பட்டிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த அறையை சுத்தி நிறைய உப்பு கிண்ணங்கள் வைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த அறைக்கு நடுவுல ஒரு மரப்பெட்டி மேல ஒரு சிறிய புத்தர் சிலையும் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த அறையில ரொம்பவே பிரகாசமான நீல கலர் பக்கெட்டும் இருந்துச்சு. அந்த பையன் தன்னோட தாத்தாவை பார்த்து இந்த பக்கெட் எதுக்காகன்னு கேட்க, அதுக்கு அந்த தாத்தா, உனக்கு ராத்திரி அவசரமா சிறுநீரோ அல்லது மலமோ கழிக்கணும்னா இதை பயன்படுத்திக்கோன்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா அந்த கேசான் இந்த பையனை அந்த ரூம்ல உட்கார வச்சு, நான் சொல்றதை கவனமா கேளு, சீக்கிரமாவே சூரியன் மறைஞ்சு போயிடும், நாளைக்கு காலையில வரைக்கும் நீ இந்த அறையில தான் இருக்கணும், காலையில 7 மணி ஆகுற வரைக்கும் எந்த சூழ்நிலையிலையும் நீ வெளியே வரக்கூடாது, அது வரைக்கும் உன்னோட தாத்தாவும் பாட்டியும் உன்கிட்ட பேசவோ இல்ல உன்னை கூப்பிடவோ மாட்டாங்க, அதனால நீ எக்காரணத்தை கொண்டும் இந்த அறையை விட்டு வெளியே வரக்கூடாதுன்றத ஞாபகத்துல வச்சுக்கோன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்றத உன்னோட பெற்றோர்கள் கிட்ட நாங்க சீக்கிரமாவே தெரியப்படுத்துவோம்னு சொல்றாங்க. அந்த கேசானும் ரொம்பவே கடுமையான தோனியில பேசுறத பார்த்து மிரண்டு போன இந்த பையனும் அவங்க சொல்ற எல்லாத்துக்குமே சரின்னு தலைய மட்டும் ஆட்டுறான். அதுக்கப்புறமா அந்த பையனோட தாத்தாவும் அந்த பையனை பார்த்து, இங்க பாரு, நீ கேசான்னு சொல்ற மாதிரியே நடந்துக்கோ, அவங்க கொடுத்த காகிதத்தை எப்பயுமே நீ தவற விட்டுறாத, ஏதாவது இந்த இடத்துல நடந்தா நீ புத்தர் கிட்ட பிரார்த்தனை செய், நாங்க இந்த அறையை விட்டு வெளியே போகும்போது இந்த அறையோட கதவு நல்லா பூட்டி இருக்கான்னு ஒரு தடவை உறுதி செஞ்சுக்கோ
அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அந்த கேசானும் தாத்தாவும் அந்த ரூமை விட்டு வெளியே போக இந்த பையன் அவங்க 2 பேரையும் வழி அமுச்சு வச்சுட்டு அவன் இருந்த அந்த படுக்கறை கதவை நல்லா பூட்டி தாப்பால் போடுறான். அதுக்கப்புறமா இவன் டிவி போட்டு பார்க்கலான்னு முயற்சி பண்றான். ஆனா இவனுக்கு ஏதோ ஒரு விதமான பயம் இருந்துகிட்டே இருக்கு. கொஞ்ச நேரத்துல இந்த பையனுக்கு லேசா வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு. இவனுக்காக இவனோட பாட்டி அந்த அறையில நிறைய ஸ்நாக்ஸ் அது மட்டும் இல்லாம சில அரிசி உருண்டைகளையும் வச்சிருந்தாங்க. ஆனா இந்த பையனால அதை சாப்பிட முடியல. இவனுக்கு அந்த அறையில இருக்கும்போது ஏதோ சிறையில இருக்கிற மாதிரியே இவனுக்கு தோணிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறமா இந்த பையனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மனசோர்வும் பயமும் ஏற்பட ஆரம்பிக்குது. இவன் தன்னோட படுக்கையில படுத்துக்கிட்டு எதையோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே கொஞ்ச நேரத்துல இவன் தூங்கவும் ஆரம்பிக்கிறான். நள்ளிரவு 1 மணிக்கு இந்த பையன் திடீர்னு முழிக்கிறான். அப்போ இவன் இருந்த அறையோட ஜன்னலை யாரோ தட்டுற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது. அந்த தட்டுற சத்தம் நிக்காம வந்துகிட்டே இருக்கு. அதை கேட்ட இந்த பையனுக்கும் முகத்துல ரத்தம் வழிகிற மாதிரி உணர்வெல்லாம் ஏற்படுது. அது மட்டும் இல்லாம இவனோட இதயம் ரொம்பவே வேகமா துடிக்க ஆரம்பிக்குது. அந்த சத்தம் காத்துனாலையும் அது மட்டும் இல்லாம மர கிளைகளாலையும் வருதுன்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டு தன்னை அமைதிப்படுத்த முயற்சி பண்றான். அதுக்கப்புறமா இந்த சத்தத்தை கம்மி பண்றதுக்காக டிவில வால்யூம் அதிகமா வைக்கிறான். கொஞ்ச நேரத்திலே இந்த சத்தம் மொத்தமா நிக்குது. அப்போதான் இந்த பையனுக்கு இவன் இருக்கிற அறைக்கு வெளியே நின்னுக்கிட்டு இவனோட தாத்தா இவனை கூப்பிடுற மாதிரி ஒரு சத்தம் கேக்குது. அந்த தாத்தா இந்த பையன் கிட்ட நீ நல்லா தானே இருக்க, நீ பயந்துட்டு இருந்தனா தனியா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, நான் உள்ள வந்து உன் கூட பேச்சு துணைக்கு இருக்கிறேன்னு சொல்றாரு. அதை கேட்ட இந்த பையனும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு அந்த கதவை திறக்கலான்னு வேகமா வரான். அப்போ திடீர்னு அந்த கதவு முன்னாடி நின்னு எதையோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கான். இவன் உடம்பெல்லாம் பயத்தால நடுங்கிட்டு இருக்கு. அந்த குரல் இவனோட தாத்தாவோட குரல் மாதிரி இருந்தாலும் அதுல ஏதோ ஒரு வித்தியாசத்தை இவன் உணர்றான். அது என்னன்னு இவனுக்கு புரியல. ஆனா அது தன்னோட தாத்தா இல்லன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ இவனோட தாத்தா நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கன்னு கேக்குறாரு. அதுக்கப்புறமா இப்போ நீ கதவை திறக்கலான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பையனும் அந்த அறைக்குள்ள நின்னுக்கிட்டு அவனோட இடது பக்கமா திரும்பி பாக்குறான். அப்போ இவன் முதுகு தண்டெல்லாம் ரொம்பவே சிலிர்க்க ஆரம்பிக்குது. அங்க இருந்த பாத்திரங்கள்ல கொட்டி வச்சிருந்த உப்பெல்லாம் கருப்பு நிறமா மாறி இருக்கு. அதுக்கப்புறமா இந்த பையனும் அந்த கதவு கிட்ட இருந்து தூரமா வந்துடுறான். இவனுக்கு பயத்தால உடம்பெல்லாம் நடுங்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா அங்க இருந்த புத்த சிலைக்கு முன்னாடி வந்து முழங்கால் போட்டு அவன் வச்சிருந்த அந்த காகித துண்டை தன்னோட கைகள்ல இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு எனக்கு உதவி பண்ணுங்கன்னு ரொம்ப தீவிரமா ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். இவன் அந்த புத்த சிலைக்கு முன்னாடி முழங்கால் போட்டுக்கிட்டு என்ன அந்த ஹச்சிசா ஹூசாமா கிட்ட இருந்து காப்பாத்துங்கன்னு புலம்பிக்கிட்டு இருக்கும்போது கதவுக்கு வெளியே இருந்து ஒரு குரல் கேட்க ஆரம்பிக்குது. அந்த குரல் போ 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 அப்படின்னு விடாம சொல்லிக்கிட்டே இருக்க ஜன்னல்கள்ல மீண்டும் அந்த தட்டுற சத்தம் ஆரம்பிக்குது. இந்த பையனும் பயத்துல என்ன பண்றதுனே தெரியாம அந்த சிலைக்கு முன்னாடி குனிஞ்சு ராத்திரி முழுக்க பாதி அழுகையும் பாதி பிரார்த்தனையுமே இந்த பையன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். இது ஒருபோதும் முடியாதுன்னு இந்த பையன் உணர ஆரம்பிக்கிறான். ஆனா கடைசியில காலையாகிடுது. அப்போ அங்க இருந்த 4 கிண்ணங்கள்லயும் உப்பு கருப்பு நிறத்துல மாறி இருந்திருக்கு. இந்த பையனும் தன்னோட கை கடிகாரத்தை பார்க்கும்போது காலையில 7:30 ஆயிருக்கு. இந்த பையனும் ரொம்பவே ஜாக்கிரதையா தன்னோட அறை கதவை திறக்கிறான். அப்போ இவனோட பாட்டியும் அந்த கேசானும் இவனுக்காக காத்துட்டு இருந்திருக்காங்க. இந்த பையனை பார்த்த உடனே இவனோட பாட்டி கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த பையனும் அவனோட பாட்டி கூட கீழே இறங்கி வரான். வந்து பார்த்தா இவனோட அப்பா அம்மா இவன் வீட்டு சமையலறையில உக்காந்துட்டு இருக்காங்க. இவனும் அவங்கள பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறான். அப்போ இவனோட தாத்தா இவங்க எல்லாரையும் பார்த்து சீக்கிரம் நம்ம இங்க இருந்து கிளம்பணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் இவங்க வீட்டு வாசலுக்கு வந்து பார்த்தா இவங்களுக்காக அங்க ஒரு கருப்பு கலர் வேன் ஒண்ணு காத்துட்டு இருந்திருக்கு. அந்த வீட்டுக்கு முன்னாடி அந்த கிராமத்தை சேர்ந்த நிறைய மக்கள் சுத்தி நின்னு அந்த பையனை சுட்டி காமிச்சு ஏதோ கிசு கிசு பேசிட்டு இருந்திருக்காங்க. அந்த வேன்ல 9 பேர் உட்கார்ற அளவுக்கு சீட் எல்லாம் இருந்திருக்கு. அந்த வேனுக்கு நடுவுல இந்த பையனை உட்கார வச்சு 8 பேர் இந்த பையனை சுத்தி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த கேசான் ஓட்டுநரோட சீட்டுக்கு பக்கத்துல உட்கார்றாங்க. அப்போ இந்த பையனுக்கு இடது பக்கத்துல இருந்த ஒரு நபர் இந்த பையனை பார்த்து நீ மிகப்பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்ட, நீ பயப்படுறது நல்லாவே எனக்கு தெரியுது, நீ கவலையே படாத, உன்னோட தலைய குனிஞ்சு உன்னோட கண்ணை மட்டும் மூடிக்கோ, நாங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை இங்க இருந்து பத்திரமா வெளியே அமுச்சு வைக்கிறோம், அது வரைக்கும் உன்னோட கண்களை திறக்காதுன்னு சொல்றாரு. இவங்க இருந்த வேனுக்கு முன்னாடி ஒரு கார் இருக்கு. அந்த காருக்குள்ள இவனோட தாத்தா உட்காந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவங்க இருந்த வேனுக்கு பின்னாடி இருந்த கார்ல இவனோட அப்பாவும் அம்மாவும் உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க இருந்த வண்டிங்கெல்லாம் மெதுவா நகர ஆரம்பிக்குது. அந்த ஊருக்குள்ள இவங்க போயிட்டு இருந்த வண்டிங்க எல்லாம் ரொம்பவுமே மெதுவா கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டருக்கும் கம்மியா தான் போயிட்டு இருந்திருக்கு. அப்போ அந்த வேனுக்குள்ள இருந்த கேசான் இதுக்கு மேல ரொம்ப கஷ்டமா இருக்க போகுதுன்னு
சொல்லிட்டு ஏதோ ஒரு ஜபத்தை இவங்களோட வாய்க்குள்ளேயே முணுமுணுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் போ 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 அப்படின்ற குரல் திரும்பவும் கேட்க ஆரம்பிக்குது. இந்த பையனும் கேசான் கொடுத்த அந்த காகிதத்தை தன்னோட கையில இறுக்கமா பிடிச்சுக்கிறான். அதுக்கப்புறமா பயத்துல இந்த பையன் தலையை குனிஞ்சுக்கிறான். கொஞ்சம் வெளியே எட்டி பார்த்தப்போ ஒரு வெண்ணிற ஆடை காத்துல படபடத்து வந்துகிட்டு இருந்ததை இவன் பாக்குறான். அது ஹச்சிசா ஹோசாமா தான். அவ ஜன்னலுக்கு வெளியே இவங்க போயிட்டு இருந்த வேகத்துக்கு இணையா வந்துகிட்டு இருந்தா. அப்போதான் அந்த ஹச்சிசா ஹோசாமா திடீர்னு இந்த பையனை எட்டி பாக்குறா. அதை பார்த்த இந்த பையனும் பயத்துல பயங்கரமா மூச்சு விட ஆரம்பிக்கிறான். இவன் பக்கத்துல இருந்த நபர் நீ கண்களை இருக்காம மூடிக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை கேட்ட இந்த பையனும் உடனே தன்னோட கண்களை முடிஞ்ச வரை இறுக்கமா மூடிக்கிறான். அதுக்கப்புறமா அந்த காகிதத்தை தன்னோட கைகள்ல இறுக்கமா பிடிச்சு உக்காந்துகிட்டு இருக்கான். அப்போ ஜன்னலை தட்டுற சத்தம் நிக்காம வந்துகிட்டே இருக்கு. அது கூட சேர்ந்து பலமான குரல்ல போ 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 அப்படின்ற சத்தமும் வந்துகிட்டே இருக்கு. இவங்க போயிட்டு இருந்த வேன்ல இருந்த ஜன்னல்கள் எல்லாத்துலயுமே அந்த தட்டுற சத்தம் நிக்காம வந்துகிட்டு இருந்துச்சு. அதை பார்த்த அங்க இருந்த நபர்களும் பதறி போய் தங்களுக்குள்ளேயே இது என்னதுன்னு முணுமுணுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களால அந்த 8 அடி உயரத்துல இருந்த ஹச்சிசா ஹோசாமாவையோ இல்ல அவ குரலையோ இவங்களால கேட்கவே முடியல. இவங்களால அந்த ஹச்சிசா ஹோசாமா அந்த ஜன்னல்கள்ல தட்டுற சத்தத்தை மட்டும்தான் கேட்க முடிஞ்சது. அந்த கேசானும் அந்த ஹச்சிசா ஹோசாமா பயங்கரமா கத்துற வரைக்கும் தன்னோட பிரார்த்தனைய சத்தமா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த வேனுக்குள்ள இருந்த பதற்றத்தை இந்த பையனால சுத்தமா தாங்கவே முடியல. கொஞ்ச நேரத்திலேயே அந்த தட்டுற சத்தமும் நின்னு அந்த குரலும் மறைஞ்சு போயிடுது. அந்த கேசான் அந்த வேன்ல இருந்த எல்லாரையும் திரும்பி பார்த்து இப்போ நம்ம பத்திரமா இருக்கோம்னு நினைக்கிறேன்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே அந்த பையனை சுத்தி இருந்த நிறைய நபர்கள் நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த வேனை ஒரு சாலை ஓரமா நிறுத்தி இந்த பையனை அவனோட அப்பா காருக்கு மாத்தி விடுறாங்க. அவனை பார்த்த உடனே இந்த பையனோட அம்மாவும் இவனை பார்த்த சந்தோஷத்துல கண்கள்ல ஆனந்த கண்ணீரோட இவனை கட்டி பிடிச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த பையனோட அப்பாவும் தாத்தாவும் இவங்க கூட வந்த எல்லா நபர்களையும் கும்பிடு போட்டு அவங்கள வழி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த பையன் இருந்த காருக்கு வெளியே வந்து ஜன்னல் வழியா அந்த கேசான் அவன் கையில வச்சிருந்த அந்த காகிதத்தை காமிக்க சொல்றாங்க. இந்த பையனும் தன்னோட கைகளை திறந்து காமிக்கிறான். அப்போ அந்த காகிதம் முழுசா கருமை நிறத்துல மாறி இருக்கத இவங்க எல்லாரும் பாக்குறாங்க. அதை பார்த்த கேசானும் அவங்க எல்லாரையும் பார்த்து நீங்க இனிமே நலமா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன்னு சொல்றாங்க. ஆனா இந்த விஷயம் உறுதியாகிறதுக்காக கொஞ்ச நேரத்துக்கு இதை உன் கையிலேயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு புதிய காகிதத்தை அந்த பையன் கிட்ட கொடுக்கறாங்க. இதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் நேரா விமான நிலையத்துக்கு போறாங்க. அங்க இந்த பையனோட தாத்தா இவங்களை பத்திரமா வழி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இவங்க எல்லாரும் விமானத்துல ஏறி கிளம்புனதுக்கு அப்புறமா இந்த பையனோட அப்பா அம்மா நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க. அப்போ இந்த பையனோட அப்பா அந்த பையனை பார்த்து இதுக்கு முன்னாடி நான் அந்த 8 அடி உயரத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு சின்ன பையன் இதனால காணாம போயிருக்கான். இது வரைக்கும் அந்த பையனை யாருமே பார்க்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த உருவத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு வாழ்ந்தவங்களும் இருக்காங்க. அவங்க எல்லாரும் இத பத்தி நிறையவே பேசியிருக்காங்க. ஆனா அவங்க எல்லாரும் ஜப்பானை விட்டு வெளியேறி வேற நாடுகள்ல குடியேற வேண்டியது இருந்தது. அவங்களால திரும்பி தன்னோட தாய்நாட்டுக்கு வரவே முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த உருவம் நிறைய சின்ன குழந்தைங்களை மட்டும்தான் தன்னோட பலியா தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு காரணம் அந்த குழந்தைங்க தன்னோட பெற்றோர்களையும் தன்னோட குடும்ப உறுப்பினர்களையும் சார்ந்து இருக்கிறது தான். இது தன்னை அந்த குழந்தைங்களோட உறவினர் போல காமிச்சு அந்த குழந்தைங்களை ஏமாத்தோன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம உன் கூட வேன்ல இருந்த எல்லாருமே நம்மளோட ரத்த சொந்தம் தான். அதனாலதான் அவங்க உன்னை சுத்தி உக்காந்துட்டு இருந்தாங்க. நானும் உன் தாத்தாவும் நீ இருந்த வேனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இருந்தோன்னு சொல்றாரு. இதனால அந்த ஹச்சிசா ஹோசாமா குழம்புறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதுக்காக தான் இந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சோன்னு சொல்றாரு. நம்மளோட சொந்தக்காரங்க எல்லாரையுமே ஒண்ணு சேர்க்க சிறிது நேரமாச்சு. அதனாலதான் உன்னை இரவு முழுக்க அந்த அறைக்குள்ள வச்சிருந்ததா சொல்றாங்க. அதோட அந்த பையன் கிட்ட ஜீசோன்ற ஒரு மத சிலையை வச்சு அந்த ஹச்சிசா ஹோசாமாவை சிக்க வச்சிருந்ததாவும் அந்த சிலை உடைஞ்சதுனால அவளால தப்பிக்க முடிஞ்சதாவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயம் எல்லாம் இந்த பையனுக்கு கொஞ்சம் பயத்தையும் கொடுக்குது. இதுக்கு அப்புறமா இவங்க எல்லாரும் இவங்களோட வீட்டுக்கு வராங்க. இந்த பையனும் கொஞ்சம் கொஞ்சமா சந்தோஷமாக ஆரம்பிக்கிறான். இது நடந்து 10 வருஷம் ஆகுது. இந்த சம்பவம் நடந்ததுல இருந்து இது வரைக்கும் இந்த பையனால இவனோட தாத்தா பாட்டிய பார்க்கவே முடியல. அது மட்டும் இல்லாம இந்த பையனால தன்னோட நாட்டுக்கு திரும்பி ஒரு தடவை கூட போக முடியல. சில வாரங்களுக்கு ஒரு முறை இவனோட தாத்தா பாட்டி கிட்ட இவனால தொலைபேசியில மட்டும்தான் பேச முடிஞ்சிட்டு இருக்கு. பல வருஷமா இது ஒரு அர்பன் லெஜெண்ட் கதையினும் இது தன்னை யாரோ பிராங்க் பண்ண நடத்தினதுனும் தனக்கு தானே சமாதானம் சொல்லிக்கிறான். ஆனா இது எதுவுமே இவனுக்கு உறுதியா தெரியல. இந்த பையனோட தாத்தா 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. அவரு உடல்நிலை சரியில்லாதப்போ இந்த பையனை அவரை பார்க்க அனுமதிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம இந்த பையன் தன்னோட இறுதி சடங்குல கலந்துக்க கூடாதுன்னு தன்னோட
உயில்ல எழுதியும் வச்சிருந்தாரு. அவரு இவ்வளவு கடுமையா தன்னோட உயில்ல எழுதி வச்சிருந்ததுனால இவனால தன்னோட தாத்தாவை கடைசி வரைக்கும் பார்க்க முடியல. இது எல்லாமே இந்த பையனுக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுத்தது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவனோட பாட்டி இவனுக்கு கால் பண்ணி தனக்கு புற்றுநோய் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அது மட்டும் இல்லாம அவங்க இந்த பையனை ரொம்ப மிஸ் பண்றதாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தான் இறப்பதற்கு முன்னாடி ஒரு முறையாவது உன்னை பார்க்க விரும்புறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்ட இந்த பையனும் உங்களுக்கு உறுதியா தெரியுமா பாட்டி நாங்க வரது பாதுகாப்பானது தானா அப்படின்னு கேக்குறான். அதை கேட்ட இவங்களும் அது நடந்து 10 வருஷம் ஆகுது, ரொம்ப நாள் ஆனதுனால அது எல்லாத்தையுமே நான் மறந்துட்டேன். இப்போ நீங்க எல்லாரும் நல்லா வளர்ந்துருப்பீங்க, அதனால இங்க வரதுல ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு உறுதியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்ட இந்த பையனும் ஆனா நீங்க ஹச்சிசா ஹுசாமாவை பத்தி என்ன சொல்ல வரீங்கன்ற விஷயத்தை கேக்குறான். இந்த தொலைபேசியோட மறுமுனையில சிறிது நேரம் அமைதி நிலவுது. அப்போ ஒரு ஆண்மை கலந்த குரல் பேசுறத இவன் கேக்குறான். அந்த குரல் போ 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 அப்படின்னு சொல்லுது.